அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் வீடியோவில் 10th புக்கு பார்க்க போகிறோம். கனிச்சாறு நூலின் ஆசிரியர். கனிச்சாறு நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கருக்கல் பிஞ்சு வகை. பிஞ்சு வகை கருக்கல். ஆன்சர் சி இளநெல். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதிய உரைநடை எனும் நூலின் ஆசிரியர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதிய உரைநடை எனும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் டி எழில் முதல்வன். தடக்கை இலக்கண குறிப்பு தருக. தடக்கை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி உரிசொற்தொடர். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் என குறிப்பிடும் பாடல். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் என குறிப்பிடும் பாடல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்? ஆப்ஷன் சி 4ஆம் இடம். குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று எது? குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. ஆப்ஷன் சி குளோரோ கார்பன். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். வண்டோடு புட்க மணவாய் தென்றல் இப்பாடல் இடம்பெறும் நூல். வண்டோடு புட்க மணவாய் தென்றல் இப்பாடல் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர். ஆப்ஷன் டி தமிழழகனார். உலக காற்று தினம். உலக காற்று தினம். ஆப்ஷன் ஏ ஜூன் 15. வசன கவிதையின் தந்தை. வசன கவிதையின் தந்தை யார்? ஆப்ஷன் டி பாரதியார். முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 103. பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ அகநானூறு. பெய்ட்டி புயல் எந்த நாடு பெயர் வைத்தது? பெய்ட்டி புயல் எந்த நாடு பெயர் வைத்தது? ஆப்ஷன் சி தாய்லாந்து. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 6 வகைப்படும்.
காலின் 7 அடி பின் சென்று. வரிகள் இடம்பெறும் நூல். காலின் 7 அடி பின் சென்று. வரிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ புறநானூற்றுப்படை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர் யார்? மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ஔவையார். சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர். சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி அதிவீர ராமபாண்டியன். பொம்மல் சொற்பொருள் தருக. பொம்மல் சொற்பொருள் தருக. ஆப்ஷன் டி சோறு. பீடு சொற்பொருள் தருக. பீடு சொற்பொருள் தருக. ஆப்ஷன் ஏ சிறப்பு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்று கூறியவர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் என்று கூறியவர். ஆப்ஷன் சி மாணிக்கவாசகர். வட்டார வழக்கு மகுளி. வட்டார வழக்கு மகுளி. ஆப்ஷன் ஏ சோற்று கஞ்சி. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2 விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும்.